அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நம்ம வந்து இன்றைக்கி உள்ள இஃப்தாருக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன்னு காமிக்கிறேன். மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் ஜூஸ் செஞ்சுருக்கேங்க. கூடவே ரொம்ப ஆரோக்கியமான கோதுமை மாவில் ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன். ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். வாங்க போகலாம். ரொம்ப ரொம்ப சத்தானதுங்க கோதுமை மாவு ஸ்நாக்ஸு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். முதல் ஜூஸ் செஞ்சிடலாம். ஆப்பிள் ஒரு கப்பு போட்டிருக்கேன். மாதுளம்பழம் ஒரு கப்பு போட்டிருக்கேன். பச்சை திராட்சை ஒரு கப்பு போட்டிருக்கேன். பால் வந்து ஒரு கிளாஸ் ஊற்றுறேன். ஜீனி 2 ஸ்பூன் போடுறேன். நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். வடிகட்டிக்கிட்டுன்னு தனித்தனியாக ஒரு ஜூஸாக நம்ம குடிக்கிறதுக்கு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸாக குடித்தா ரொம்ப நல்லதுங்க. எல்லா சத்தமே கிடச்சிரும். இல்லை வாழைப்பழம் இருந்துச்சுன்னா வாழைப்பழம் ஒன்று போட்டு அடிச்சு விட்ருங்க. இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இல்லை, அதனால் வாழைப்பழம் போடல. இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இஃப்தார் நேரத்தில் நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். இப்போ வாங்க மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். கோதுமை மாவு 1.5 கப்பு போட்டிருக்கேன். பால் கொஞ்சம் ஊற்றுறேன். நெய் 1 ஸ்பூன் போடுறேன். உப்பு தேவையான அளவுக்கு போடணும். நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பசைஞ்சுக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசையணும். மாவு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும், தளர்வாக இருக்கக்கூடாது, தேய்க்க வராது. ஒரு மணி நேரம் அப்படியே ஊறணும். ஊறினா தான் நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ ஸ்டப்பிங் ரெடி பண்ணலாம். பேனில் வந்து நான் ஆயில் ஊற்றிருக்கேன். பலாரி வெங்காயம் ஒன்று, கேரட் ஒன்று, உருளைக்கிழங்கு ஒன்று வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒன்று வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு கேரட் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடலாம். நல்லா வேகணும். தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். கோதுமை மாவில் செய்கிற ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க. மசாலா அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். பச்சை மிளகா போடுறதுனால நான் மிளகாத்தூள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வேக வச்சுருவோம். உருளைக்கிழங்கு கேரட் வேகத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், நல்லா வெந்துடும். நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஆற வச்சுக்குவோம். ரெடி பண்ணி வச்சுக்கிட்டலாம். மாவு வந்து நல்லா அழுத்தி பிசைஞ்சு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். மாவு கொஞ்சம் போட்டுக்கணும்.
நல்லா மெல்லிசாக தைக்கணுங்க. மொத்தமாக இருந்தால் வேகாது, கொஞ்சம் நல்லா இருக்காது சாப்பிட. எவ்வளோ மெலிசாக தைக்கணுமோ அவ்வளோ மெலிசாக நம்ம தைக்கணும். நல்லா மெலிசாக தைச்சிட்டேன். இப்போ ஸ்டெப்பிங் வச்சிடலாம். நடுப்புற வைக்கணும், சென்டரில் வைக்கணும், நீளமாக வச்சுட்டே போகணும். நம்ம ரோல் மாதிரி சுற்ற போகிறோம், அதனால் நீளமாக வைக்கணும் ஸ்டெப்பிங்கை. ரோல் மாதிரி சுற்றிட்டேன். இப்போ வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். இது நம்ம அப்படியே பொரிக்க போகிறதில்ல, இதுக்கு மேலே வேறு கோட்டிங் கொடுக்க போகிறோம். அதையும் நான் காமிக்கிறேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், கடல மாவு ஒரு 2 மேசக்கண்ணி வச்சுருக்கேன். நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி போல் காய்ச்சிக்கிறேன். கடல மாவு இல்லைன்னா நம்ம எந்த மாவு வேணாலும் போட்டுக்கலாம். மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, எது வேணுமோ போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக காய்ச்சிக்கணும். ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து நான் வந்து கோதுமை மாவை வந்து நான் வந்து கடல மாவில் டிப் பண்ணி எடுத்து ஆயிலில் போடுறேன். இன்றைக்கி கூட இஃப்தார் ஸ்பெஷலுங்க இது. லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா வேகட்டும். கோதுமை மாவு கொஞ்சம் நேரம் வேகும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக அந்த வேக வைக்கணும். அவசரமாக எடுத்துடக்கூடாது, உள்ளே இருக்க மாவு மாதிரி இருக்கும். நல்லா திருப்பி திருப்பி போட்டு 2-3 வாட்டி நம்ம வந்து வேக வைக்கணும். சவந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இனிமேல் அடுத்ததையும் நான் போட்டுடுறேன். இப்போ மாவில் நுழைச்சி போகிறதுனால நமக்கு உள்ள ஸ்டெப்பிங்காக வெளியே வராதுங்க. அதனால தான் நம்ம மாவில் நுழைச்சி நம்ம போடுறது. ஒன்று கூட கலராக இல்லை பாருங்கள் ஸ்டெப்பிங்கு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம செஞ்ச கோதுமை மாவில் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு.
மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படிங்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.